தற்போது கிடைத்த அண்மைச் செய்தி. தொடர் கனமழை காரணமாக பீலூர் அணையிலிருந்து வினாடிக்கு 10,000 கனஅடி உபரி நீரானது வெளியேற்றப்பட்டுள்ளது. அணையிலிருந்து 10,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுவதால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அணையிலிருந்து அதிக அளவு நீர் வெளியேற்றப்படுவதால் பவானி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். பவானி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் செந்திஜா. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணையில் நீர்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி மற்றும் கேரளா மலைக்காடுகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் பருவமழை காரணமாக அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்தபடி இருந்தது. 100 அடி கொள்ளளவு கொண்ட பில்லூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 82 அடியாக இருந்த நிலையில் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்த காரணத்தினால் ஒரே நாளில் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து இரவு 95 அடியை எட்டியது. இந்நிலையில் தொடர் மழையால் அணைக்கான நீர்வரத்து 15,000 கன அடியாக இருந்த காரணத்தால் அணையின் நீர்மட்டம் மீண்டும் உயர துவங்கி நள்ளிரவு அணை அதன் முழு கொள்ளளவான 100 அடியை நெருங்கியது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி அதன் நீர்மட்டத்தை 97.5 அடியாக நிலைநிறுத்தி பராமரிக்கும் விதமாக அணைக்கான தற்போதைய நீர்வரத்தான வினாடிக்கு 14,000 கன அடி நீர் அப்படியே உபரி நீராக பவானி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் ஆற்றின் வேகம் அதிகரித்து துவங்கிய நிலையில் பவானி ஆற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதன் கரையோர பகுதிகளான மேட்டுப்பாளையம் மற்றும் திருமுகை பகுதி மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கவும், ஆற்றில் இறங்கி குளிக்கவோ மீன் பிடிக்கவோ பரிசல் மூலம் ஆற்றை கடக்கவோ முயற்சிக்க கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காவல்துறை சார்பில் ஒலிபெருக்கிகள் மூலம் எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. மேட்டுப்பாளையம் வருவாய்த்துறை, காவல்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.